நாட்டிய மாதர்கள் வாழ்க வாழ்க மனதார வாழ்த்துகிறேன். வாழ்த்துக்கள் இளவரசரே. வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறேன். இளவரசியம்மா வாழ்க வாழ்கம்மா. வணக்கம் பெரியவர். பெரியவரே பெரியவர் சொன்ன ஆபரேட் பண்ண கொய்யாக்காய் வெட்டிக்குது. எப்ப பார்த்தாலும் சேமியா பத்தற பெரியவரே. என்னது நான் மரியாதையே எவ்வளவு வணக்கமா வணக்கம் பெரியவர் சொன்னேன். பெரியவர். ஆஹா நல்லா அழுத்தணுமா? நல்லா அழுத்து. சரி பெரியவர் தான் சொன்னா படிக்கல. வணக்கம் தாத்தா. அடி மாத்தா. தாத்தா வேலைய பார்த்தாதானே தெரியும். என்ன செய்வாரு? முன்னாடி பிடிக்கிறபடி பின்னாடி வரல முட்ட மாட்டோம். ஆமா. தாத்தா சொன்னாலும் படிக்கலையா? அதெல்லாம் கிடையாது. வணக்கம் அண்ணா. அது கொலாஜிக்கு போறமா? கொலாஜிக்கு போறதா? ஏன்? வேற கிடையாதா? அதேதானா? வேற. மாத்தட்டா? மாத்து. மாமா. ஏமா. சரி எதற்காக எங்களை அழைச்சிக்க? நல்ல சாப்பாடு சாப்பிட்டோம். இந்த மயக்கம் தொண்டானுக்கும் உண்டு. ஆமா. தொண்டருக்கும் உண்டு. சரி வரங்க. அதிகமா போன காட்சிக்கு போட்டவங்க. என்ன வந்தமா காட்டுமா காட்டு போனமா? மொட்டை மொட்டையா பேசாதயா? எதுக்காக சொல்ற? ஆட்டத்தை ஆடி காட்டு, பாட்டை பாடி காட்டு, நடிப்பை நடித்து காட்டு, நீ காட்டு இல்ல குறை ரேட்டு அப்பல வெப்ப வேட்டு. யாருக்கு? உங்களுக்கு தான். உங்களுக்கு வெச்சுக்க போற வேட்டு நான். பீஸ் கேரியரை புடிங்கிடுவேன். வேற இல்லாதவங்க படம் பார்க்கணும். முதல்ல காட்ட போறது யாரு? நான் காட்டுறா? சீக்கிரம். சரி நான் காட்டுறேன் அக்கா. வித்தார கலிய வல கொஞ்சம் பாடி தாவடமே வட்டி கொள்ளு தேலி தாட பண்ண நாயிலே கொட்டாட சிறுநீலா தந்தான கிளி தந்தானா ஒரு தந்தான கிளி தந்தானா சக்காத்தி பத்தி சாவுட்டு ஏண்டி கம்லடிக்கு போனது முதல்ல வந்த நிறமாதமா வந்த ஏண்டி
அப்புறம் பொன்னாடி வந்த குழந்தைய பெத்து எடுத்துட்டு வர எப்படி இது ஃபர்ஸ்ட் வரமா கொண்டு கம்முன்னு வந்தியா, ரெண்டாவது நேரம் வந்து திருப்பி வந்தியா, மூணாவது குழந்தைன்னு கேக்குறியா? ஆமாண்டி. எப்படின்னு கேக்குற? எப்படி முன்னாடி இவளுக்கு கேக்குற விசித்தமா கேக்குற, அது ஒரே இரவுல ஒரே பாட்டுல அப்படி வந்து சொல்றியா? ஆமா. ஏன்டி அந்த சூரிய வம்சத்துல ஒரே பாட்டுல பணக்காரன் ஆவலையா? அதனால அத நம்புறீங்க, இது நம்ப மாட்டீங்களா நீங்க? ஆண்டி அடிக்காதீ, வாய வச்சுக்கிட்டே இங்கதான் ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் டாக் வச்சு பூஜிட்டாங்களே, இன்னும் என்ன இருக்குது? ஒரு பெண்ணா பிறந்தா அச்சோ மனோ ஞானோ பகைப்பேற்று சொல்லக்கூடிய 4 வித குணங்கள் இருக்கணும்னு சொல்லுவாங்க. எதனா இருக்கா உங்ககிட்ட? என்கிட்ட இருக்கடி அச்சம், மரம், பைப்பு, போல்டு, நெட்டு, குட்பால், வாஷரு எல்லாம் இருக்குது. ஏண்டி பொம்பளை கிட்ட அதெல்லாம் மாதிரி இருக்கும்? ஏண்டி ஒரு பெண்ணா பிறந்தா நல்ல ஆடை அணிய கத்துக்கணும். என்னடி ஆடை இது? இதான் நைட் டிராவல். சரி, என்னது நைட் டிராவல்ஸ்? இதுதான் டிராவல்ஸா? ஆமா. டிராவல்ஸ்னா எங்க தொடங்கி எங்க முடியும்? இது உத்தரம்ல கிளம்பி காஞ்சிபுரம் வரைக்கும் போகும். இடையில எங்குமே நிக்காதா? எங்க புளிய மரங்க நின்று ஏற்றிக்கலாம். டவுன் பஸ் யாரும் ஏறிக்கலாம், யாரும் இறங்கிக்கலாம். இது ஏண்டி அதெல்லாம் போகட்டும். நல்லா திருமணம் செஞ்சுட்டு வரும்போது நல்லா நகை நட்டோட தானே வந்த. என்னடி காதலும் ஒண்ணும் காணும், மூக்குலையும் ஒண்ணும் காணும், இப்படி அலங்கோலமா நிக்கிறீ? என்னடி ஒரு தாய் தந்தையா பார்த்து யாரு திருமணம் செய்து கொடுக்குறாங்களோ அவங்களை திருமணம் பண்ணி போய் பாரு, நீரோடய வாழலாம். நம்ம அவங்க கல்யாணம் பண்ணிக்க மாதிரி ஆனா எனக்கு கருப்பாக்குறான், உயரமாக்குறான், அவன் தேவைன்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் இதுக்கு போற மத்தியா இந்த மாதிரிதான் கொடுத்துட்டு அவன் பாட்டு போயிடுறான். அப்படி என்னதான் நடந்தது உங்க வாழ்க்கையில? அப்படி என்னதான் நடந்தது உங்க வாழ்க்கையில? நான் ஒருத்தன ஆசைப்பட்டி. என்னது ஆசைப்பட்டேன்? ஓ ஆசைப்பட்ட. சரி, நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிட்டீங்க. என்ன விட்டு அவரு விரிய மாட்டேன்னாரு, அவரை விட்டு நான் விரிய மாட்டேன்னு சொல்லிருப்பாரு. விட்டு பார்த்தேன். என்ன வீட்டுக்காரன் கலாசியா கண்டபடி வந்து தெரியுமா? நானே ஆளுக்கு ஒழுக்கு தொடக்கிறேன். நானு அப்படியா? சில பெண்கள் எப்படி தெரியாது, கணவனே கண்ட தெய்வம் நான் தெரியுமா? அப்புறம் என்ன பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணிக்கினேன். சரி, கல்யாணம் பண்ணி 10 வருஷமா குழந்தை. 10 வருஷமா உனக்கு குழந்தை கிடையாதா? நானும் போவதெல்லாம் போய் தான் வந்தேன். அப்ப கூட குழந்தை கிடையாது? குழந்தை கிடையாது. அவர் ரெண்டு சக்கரத்தில் கொடுத்துருப்பாரு. ஊசி போடுறதுல கமுக மாட்டேன், நூறு கிலோ கமுக பருப்போம். அப்புறம் குழந்தை கிடையாது. சரி, குழந்தை போடுவேன். என்ன பண்ண, நம்ம உத்தரமலையில நுனியப்ப டாக்டர் கிடையாது. உத்தரமேர்ல தானே அவர் பேரு முனியப்பண்டி. நுனியப்ப இல்லையா? கிடையாது. அவர்கிட்ட போனா அவர் தான் கரெக்டா சொன்னாரு. என்னன்னு? கைய புடிச்சுன்னு சொன்னாரு. எதை புடிச்சிட்டு சொன்ன? கை நாடிய. என்னம்மா 10 வருஷமா குழந்தை இல்லைன்றிய என்கிட்ட சொல்லக்கூடாதான்னு கேட்டேன். சொன்னேன், டப்புன்னு ஏன் வான்றதெல்லாம் உன் மனசுல இருந்ததெல்லாம் சொன்னேன். அவர் சொன்னாரு, நான் சொல்ற மாதிரி செய்யுமான்னாரு. என்ன சொன்னாரு? நானு கேட்டேன். உன் கருப்பை பை எடுத்து தண்ணில எல்லாம் ஒரு அழிச்சுக்குமா, அழிச்சு நல்லா எடுத்து நல்லா ஒரு குமிக்குமா, ஒரு துவச்சி பிழிஞ்சு காய போட்டுட்டாமா, நான் திருப்பி போட்டு அமிச்சிட்டான். ஆண்டி அருகட்ட கோயந்தம்மா, கர்ப்ப பையன ரேஷன் கடையில இருக்கிற கோணி பையாது தண்ணில எடுத்து அலசி நல்லா சப்பு போட்டு ஊற வைக்கிறதுக்கு. ஏன் வாஷிங் மிஷின்ல போட்டு துவைக்கிறது தானே? அவன் தான் சொன்னான், எனக்கு வந்தாலும் சரியா புத்தி கேட்ட டாக்டரா இருப்பான் அவன். அதோட வீட்டுக்கு வந்துட்டு நானு தண்ணி போனா ஊர்ல இருக்கிற பொம்பளை எல்லாம் காரி முடிஞ்சாங்க. என்னன்னு ஓட்டா வீட்டுல வரும்போது நாங்க நெட்லாம் போட்டு வந்தேன். முகல மூக்குத்தில கேட்டாங்க. எல்லா பொம்பளைங்களும் கேட்கறது தானே, கேட்டுதான் இருப்பாங்க. எனக்கு தூக்கம் வந்து என் சூத்துல ஏறிச்சு. எங்க தொண்டையில ஏறிச்சு. தூக்கம் வந்து என் தொண்டில ஏறிச்சு. வீட்டுல போய் பட்டு உடனே என் வீட்டுக்காரர் வந்தாரு. முன்னாடி ஆண்டி அழுவுறது கேட்டாரு. ஆசையா கேட்டிருப்பாரு. ஊர்ல உள்ளவங்க எல்லாம் வந்து காரி மூயிறாங்களே, நான் வாழணுமா சாவணுமான்னு கேட்டேன். என்னன்னு கேட்டாரு. என்னன்னு கேட்டாரு? முடமுங்க கூட மூத்துல காரி மூயிறாங்களே, நான் எதுக்கு உனக்கு பொண்டாட்டி கேட்ட உடனே கலப்பினாரு. எதை? வண்டிய உத்தரமலை போனாரு. போயிட்டு உடனே வாங்கிட்டு வந்திருப்பாரு. அவர் எடுத்து வர சொல்லிட்டு 11 மணி வரைக்கும் திறந்து போட்டு தான் பட்டு. ஏதோ திறந்து போட்டு கதுவடியே அப்படி விளக்கமா சொல்லுவாரு. கூட்டிட்டு பட்டா வர முடியாது. அவன் என்ன பண்ணா 11 மணி ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து பக்கத்துல தடவுறான். என்ன எதை பிடிச்சி என்னடா தடவுற கம்யூனிட்டின்னு கேட்டேன். ஏன்டி இந்த மூக்குக்கு அப்புறம் மூக்கு பிடிச்சி கடிச்சிட்டான். ஐயோ, அப்புறம் அதான் போன 2 நாள் போட்டு காது கம்பளை காதுக்கு கம்பளை கேட்ட. அதே மாதிரி குடிச்சிட்டு வந்து காதை பிடிச்சி கடிச்சான். ஏன்டி கோயந்தம்மா, மூக்குக்கு முகத்தி கேட்ட மூக்க பிடிச்சி கடிச்சிட்டான்.
காதுக்கு கம்மல் கேட்ட காதையும் புடிச்சு கடிச்சிட்டான் அந்த பாவி கேட்ட இனிமே வேற எதையும் கேட்டு தொலைக்காதடி ஒண்ணு கேட்டுக்கிறேம்மா என்னடி கேட்ட ஞாயிற்றுக்கிழமை கரும்பு வேட்ட போயிருக்கிறான் ஆமாண்டி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தாண்டி அதான் நான் சொல்லி அனுப்பிச்சுக்கிறேன் அவர்கிட்ட மூக்குத்தி கேட்டா மூக்கு பிடிச்சு கடிச்சான் காது கம்பளி கேட்டா காதை பிடிச்சு கடிச்சான் இன்னைக்கு அடியில கட்டிக்க பாவாடை கேட்டுக்கிறேன் அவன் குடிச்சிட்டு வந்து எட்ட பிடிச்சு கடிப்பான் நினைச்சாலே எனக்கே பயமா இருக்குடி அவன் எதை பிடிச்சிட்டு கடிப்பான் அது மாதிரி அதோட கிளம்பி போயிட்டாரு போய் 12 வருஷம் ஆகுது வெளிநாடு போயிட்டாரு வெளிநாடு போயிட்டு 12 வருஷம் ஆகுது 12 வருஷம் ஆகுது குழந்தைலன்னு கோசிக்கு போன வந்தா பணம் மட்டும் தான் அனுப்புறாரு செல்லு தான் அவரு மூச்சு பாக்குற 12 வருஷம் ஆகுது அவர் போய் அப்ப குழந்தைக்கு வந்து எதுவும் கிடையாது ஏண்டி 12 வருஷம் ஆகுதுன்னு இப்பதான் குழந்தை பெத்து எடுத்துட்டு வர எப்படி இது கிடையாது வர போக கிடையாது கேக்குறியா ஆமா வரது கிடையாது போகுது அங்கதான் கிடையாது 12 வருஷத்துல எப்படா உன் முகத்தை பார்க்க வந்தாரா ஒரு வாட்டி கூட வரல ஒரு தடவை கூட எப்படி குழந்தை பிறந்தது குழந்தையா கோயிலுக்கு போயிட்டு இருந்தாலும் குளிச்சு கோயில பட்டு பாரு தெய்வமா பார்த்து குடுத்துது என்னது யார் குடுத்தது தெய்வம் இல்லையா அந்த பூசாரி ஒருத்தர் வருவாரு அவர் கம்பெனி தான் பக்கத்துல பத்திரிக்கை இருந்து பூடுவாரு அவரு யாரு பூசாரி கம்பெனி போயிடுவாரு ஆமா நான் பாத்துறேன் இன்னைக்கு ஒரு நாள் நீ பூசாரியோ அந்த கரும்பு தோப்பு உள்ள போனீங்களே நோடி காப்பாத்தியா ஐயோ மூஞ்ச பாரு ஆமா ஏண்டி அடுத்தது நீ காட்டுடி அடுத்த காட்டுறோம் அப்படியா சரி பார்க்கலாமா இப்ப என்னுடைய நாட்டியம் எனக்கு ரொம்ப ஆட முடியாது தையில விட்டுருந்தீங்க குழந்தைக்கு முதல்ல பால் குடுறீ டிஎம்ஸ்க்கு பண்ணி தான் எடுத்தாங்க டிஎம்ஸ்க்கு சரி சரி குழந்தை அழுது பசி ஆத்த முதல்ல குஞ்சு நம்ம தையில விடுவோம் ஐயோ அதான் நின்றுனே போறேன் ஆட நாங்களே அடிக்கிறோம் இதை ஆட முடியாது நீரத்திலே காதல் கக்கட்டி நீ கையில் வந்த கடிச்சி திப்பேனுக்கு நீரத்திலே காதல் கொண்டேனுக்கு கக்கட்டி நீ கையில் வந்த கடிச்சி திப்பேனுக்கு வரப்போலே நீ கிடைச்சே உனக்கு யாரும் இல்லை பார்க்காத பையிலே வரப்போலே நீ கிடைச்சே உனக்கு யாரும் இல்லை ஊரெல்லாம் பார்க்கும்படி கல்யாணம் பண்ணிக்கலாம் நான் ஒன்றி மட்டும் உன்னை பார்க்க கல்பால போட்டுக்கலாம் சிங்காரி 100 ரூபாய்க்கு சில்லறை கொடு சீசன் மாம்பழமி அந்த நினைப்புல கையை பேச அழகானது வண்ணம் கொண்டே நட்சத்திரம் ஒளிரும் பொன்னானது என்ன சொல்லி நாம் பாட எதுவும் நீயானது எண்ணம் எல்லாம் உனத்தானே நினைச்சி அசைபோடுது நான் திருடி பழக்கமில்லை ஆனா திருடியானே நீ பார்க்காத நேரத்திலே பொண்ணை பார்த்து ரசிச்சலுங்க இது நிலையா தொடராம ரசிக்க வேணும் அடுத்து நாட்டாக்கு காட்டு அப்படியா நான் காட்டா நீங்க பாப்பீங்களா கண்டிப்பா எப்ப எப்ப பாத்துக்கிறேன் திரும்ப பஸ் ஸ்டாண்ட் வந்தோட காட்டுறேன் காட்டுட்டா
காட்டுட்டேன் காட்டு காட்டுட்டேன். அதிகமா கோண காட்சி போடுறது காட்டுனா காட்ட எங்க அம்மா கோடக்கால் நீ எப்ப பார்த்த? நான் அப்பதான் வீட்டுக்கு வந்து போனேன் என்ன நான் இல்லாதப்பையா ஆ. என் கூட ஆடத்துக்கு வர எங்க அம்மா போய் பார்த்தேன். ஏய் பதா ஆவுட்டேன் அம்மா போய் காட்டு எல்லாம் அப்படியா? போட்டா போய் சொல்லுங்க பொள்ளாச்சி மலை ரோட்டிலே காவலன் ஐயா அருமை நீ ஏற்படுத்திய நாட்டியம் மிகவும் சிறப்பாக